எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னாச்சி பழம்லாம் போட்டு கேசரி பண்ணலாம். இந்த கேசரி வந்து ரொம்ப அருமையா நல்ல டேஸ்டா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா பண்ணுவாங்க. நான் வந்து இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு வித்தியாசமா பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து நீங்கள் வந்து அளவு போட்டுக்குங்க. ஒரு 8 முந்திரி பருப்பை முழுசாகவே போடுறேன். இப்போ இதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். 250 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன். இது வறுத்த சேமியா தான். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சேமியாவை இதிலே போட்டு வறுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சேமியாவெல்லாம் வறுத்து வச்ச சேமியாவை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிறது 50 ml நெய். அதுலேயே கொஞ்சமாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து இந்த அன்னாச்சி பழம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு அன்னாச்சி பழத்தை எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதையும் இந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த சூட்லேயே போட்டு இந்த நெய்யில் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். 1/4 கிலோ சேமியா எடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதில் லேசாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சுகர் கம்மியானாலும் இந்த சால்ட்டு வந்து உங்களுக்கு சர்க்கரையோட அளவை தூக்கி கொடுக்கும். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். பாருங்கள், இந்த பைனாப்பிள் கேசரி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நான் எல்லோ கலரில் வந்து நான் கேசரி பவுடர் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஒயிட் கலரில் கொடுத்தா பசங்களுக்கே பிடிக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லேசாக போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. கொதித்த உடனே நம்ம இதை போட்டோம்னா டக்குன்னு இது வெந்துடும் உங்களுக்கு. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து சர்க்கரையெல்லாம் போடணும். ருச்சியாகவே இருக்கும். இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்குங்க. சர்க்கரை போட்டோன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நீங்கள் மெல்ட் ஆகிடுச்சு, தண்ணி ஆகிடுச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு 5 ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் வேண்டாம், எனக்கு அன்னாச்சி பழத்தோட ஃப்ளேவர் மட்டுமே போதும்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இது ரெண்டுமே போடுறேன். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். 50 ml நெய் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க அன்னாச்சி பழத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கிளறி விட்டுறலாம், இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். பாருங்கள், நம்ம அப்போ வச்சதுக்கும் இப்போக்கும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வைக்கணும். இப்போ ஒரு தட்டு வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிங்கன்னா சூப்பரான கேசரி உங்களுக்கு கிடைச்சிடும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முந்திரி பருப்பை, இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து கேசரி ரெடி ஆகிடுச்சு. பரிமாறும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம இந்த முந்திரி பருப்பை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பைனாப்பிள் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கணும்னா தான் நமக்கு வந்து சாப்பிடும் போது நல்லா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பைனாப்பிள் கிடைக்கிற சீசனில் நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. பைனாப்பிள் கிடைக்கல அப்படின்னும் போது நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் கூட இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு
பைனாப்பிள் சேமியா கேசரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.